ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா ஸ்பெஷல் அவியலை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம எல்லா வித காயும் சேர்த்து வேக வச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் இது ஒரு ஸ்பெஷலு. கல்யாணத்தில் பார்த்தாலோ இல்லை ஏதாவது கோவில் விசேஷத்தில் பார்த்தாலும் இந்த அவியல் கண்டிப்பாக செய்வாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கேரளாவில். இன்றைக்கி நம்ம அவியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம அவியல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலானது இந்த அவியல். இந்த அவியல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, நேந்திரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வாழைக்காய், அது ஒன்று எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சோப்பு கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, வெள்ளை பூசணிக்காய், பயிறு, இன்னும் இருக்கிற காயெல்லாம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண காய் எல்லாத்தையுமே வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த காயெல்லாம் பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அவியலுக்கு காய் நல்லா வெந்து குழகுழன்னு ஆகக்கூடாது. 3/4 பாகம் மட்டும்தான் காய் நல்லா வெந்திருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா காயோடு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி காயை 3/4 பாகம் வேக விடுங்க. அவியலுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காவை நல்லா பூ போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துருவின தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 தண்டு கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து கொடுத்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், தண்ணி சேர்க்காமலே இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வரும். நான் இது கூட 2 சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கேமராவில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். மறக்காமல் நீங்கள் இது கூட 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச தேங்காய் மசாலாவை இப்போ பாருங்கள், நம்ம அவியல் வேக வச்சு இங்கே பாருங்கள் காயெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஆனால் அதே சமயம் எந்த காயும் உடையில பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தோம்ல தேங்காய், இதை புல்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் இதை சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்தா பச்சை மிளகாவோ சின்ன வெங்காயமோ பச்சை வடை போகிற வரைக்கும் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும், வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆவி வந்தால் மட்டும் போதும். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதை கிண்டி கொடுக்கும்போது நம்ம சேர்த்த காயெல்லாம் உடையாமல் கிண்டி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான தயிர். இந்த தயிரை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் தயிர் சேர்க்கும் போது நல்லா புளிப்பாக இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். தயிரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இங்கே நல்லா மழை பெய்யறதுனால நெய்யாக தான் இருக்குது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ஆவிலே இந்த தேங்காய் எண்ணெய் பச்சை வடையிலே இந்த அவியல் அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். மூடி போட்டு மூடி இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையோட கேரளா ஸ்பெஷல் அவியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கேரளாவில் எல்லா வீட்லேயும் இது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். இந்த அவியல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.